இப்ப நான் எங்கேயும் போய் அர்ச்சனை பண்ண மாட்டேன். இன்னும் சொல்ல போனா பெருவாரியா நான் எந்த ஆலயத்துக்குள்ளயும் கருவறைக்குள்ள போகவே மாட்டேன். அப்படியா தப்பி தவறி ஏதாவது கூட வந்தவங்க வாங்க சாமின்னு கட்டாயப்படுத்தினா கூட போவேன். அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அர்ச்சனை பண்றது நான் இன்னாரு வந்திருக்கிறேன், எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு கேக்குறதுதான் அவங்க சமஸ்கிருதத்துல சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு தான் தெரியும்ல நம்ம யாரு என்னன்னு. அது நம்ம சொல்ல தெரியாதாக்கும். அது அவங்களுக்கு வருமானம் எப்படியெல்லாம் வரப்பத்தணுமோ அதுக்காக ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படியே போனா கூட இப்போ நீங்க எல்லாம் வாரியா கூட வரும்போது சாமி 2 அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டோம். அங்க போய் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்றேன். நீ சொல்லி பாருங்க, நான் என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சில இடத்துல நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனா என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்க பாப்போம். யார் வேணாலும் சொல்லலாம். இந்த முழிக்கிய அந்த கூலிமனுக்கு நான் எதுக்கு தர போறேன்? என்னது அவன்கிட்ட என்னது இல்ல நம்ம கொடுத்து அவன் வாங்க போறான். இப்படி இது கூட ஒரு யூகிக்கு தெரியலன்னா அப்புறம் என்னத்த நீங்க தனால சித்தாந்தத்துல பயணம் பண்ணி அள்ளி கட்ட போறீங்க? நம்ம எல்லாம் எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க? சர்க்குரு குடும்பத்துக்காக அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கோத்திரம்னா சிவகோத்திரம்னு சொல்லுவோம். ஆமா, நட்சத்திரம் சொன்னா சக்தி நட்சத்திரம்னு சொல்லுவோம். நட்சத்திரத்தை சொல்ல மாட்டோம், சக்தி நட்சத்திரம். அவன் முழிப்பான், அப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஓ போயா அப்படிமோ. அப்படிதான் சொல்லி நாங்க பண்ணுவோம். நட்சத்திரமே கிடையாது, அப்படி சக்தி நட்சத்திரம்னா. சர்க்குரு குடும்பத்துக்கு என்ன நட்சத்திரத்தை சொல்லுவ? இது பிரிவு தனி. சர்க்குரு குடும்பத்துக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு?